இல்லை ஒரு நாங்கள் ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து நாரங்கலை பதிலுள்ள நாரங்கலை சரியா காய்ஸ். நாங்கள் வந்து சின்ன கேம்பிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த கேம்பிங்குக்கு நாங்கள் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பொல்காவலி ஸ்டேஷன் லீக்கிற டைம் சரியாக 10:10. ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு போகிறோம், மீட் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் பொல்காவலி ஸ்டேஷன்லேருந்து பதுல்ல ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து நாரங்கலைக்கு நாங்கள் போகிறதுக்கு இப்போ பஸ் ஒன்றில் தான் போகணும் காய்ஸ். ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் வந்து நாரங்கலைக்கு போகிறோம். நாரங்கலைக்கு பஸ்ட்டு போகிறோம்னா கீனகலை பஸ் பஸ்ஸில் தான் போகணும். 144 பஸ் கீனகலை பஸ்ஸில் தான் போயிடும். காய்ஸ் வந்து இப்போ பதுல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து நாரங்கலைக்கு போகிறேன்டா காய்ஸ். கீனகலை பஸ் 144 பஸ் கீனகலை பஸ்ஸில் போனால் நாரங்கலை நாரங்கலைக்கிட்ட இறக்க சொன்னால் நாரங்கலைக்கிட்ட அவங்க அந்த மவுண்டனுக்கு கீழே சைடில் இறக்கிவிடும் அவங்க. டென்ட்டு கடித்திக்கிற டென்ட்டு, அடுத்த கேஸ் ஸ்டோவ், அடுத்தது வந்து பவர் பேங்க், டோர்ச், அதெல்லாம் மெடிக்கல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறேன். அது நாரங்கலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அவங்கள கண்டெக்ட் பண்ணால் எடுத்துக்கொள்ளும் இந்த நான் வந்து நம்பரை கீழே போட்டு இவரை கண்டெக்ட் பண்ணால் நம்பரை நான் எடுத்துக்கொள்ளும். சரி, சாமி எடுத்துக்கொள்ளும். இப்போதான் நான் ஏறி கொண்டிருக்கேன் மேடம். அது அந்த அங்கே உச்சி தான் ஏறணும். இந்த உச்சி தான் கேம்பிங் அடிக்கிற டைம். ஒரு ஹோமண்டுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் தான் ஈக்கிறேன் போல மேலே வாங்கிடும். நான் இந்த கோல்டு பண்ணுறேன் அவருக்கு. ஓ இல்லை அவனால் வாங்க 300 ரூபா சரி. ஆமாம் சரிங்க. எடுத்துக்கோ தண்ணி போட்டு எடுக்கல தண்ணி 2 போட்டு தூக்கிட்டு வந்தாய் அரைஞ்சிடுவேன். சரியா, இன்னொரு இன்டர்வல் ஒன்று எடுத்தேன். பஞ்சம் நாங்கள் எடுத்துட்டு அப்படியே எங்களோட ஜேர்னியை இப்போ நாங்கள் தொடங்கிருக்கிறேன். அந்த இதுக்கு தான் போகிறோம். நாங்கள் நாரங்கலை அந்த உச்சிக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ
இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டேன். இப்போ நாங்கள் வந்து என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா அந்த இன்ட்ரோக்கு மாதிரி போடுவோம் நாங்கெல்லாம் போகிறத. அது வந்து எனக்கு ரோட்டு வண்டிக்கிறேன், கல்லால் செஞ்ச ரோட்டு உண்டு. அதனோட நாங்கள் நெடுவாக போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக போக முடியும். இதோ 2.5 kilometers நான் ஈக்கிறேன் செல்லுறேன். அவங்க இப்போ கீழே ஈக்கிறாக்கள் செல்லுறேன் 2.5 kilometers ஈக்கிறான். இப்போ 150. எவ்வளோ நேரம் போகிறேன்? ஆல்மோஸ்ட் ஹாஃப் மில்ல ஒரு சின்ன தூரம் உண்டு. ஐ திங்க் ஒரு 100 meters மாதிரி வந்திக்கிறோம். பரவாயில்ல, நல்ல மேலே ஒரு கடை ஒன்று ஈக்கிறேன். இந்த கடையில் சாமான் எடுத்துக்கொள்ள மேலும் எடுத்துக்கொண்டு இங்கே விறகு தர ஒக்கம் மதியனவா அவட கண்ட விடுவாங்க. ஆவத் கண்டத் மேம்படு ஒக்கம் மதியனவா இது அரங்க கண்டத் விடுவான். நல்ல அப்படியே இந்த இயற்கையை ரசித்து கொண்டு ஒரு மேலுக்கு நல்ல வான ஒரு இதோடங்க ஜூஸ் ஒன்று குடித்தா எப்படி இந்த காற்று மீக்கிற ரெண்டு தான் எங்களுக்கு இதோட ஜூஸ் ஒன்று விற்றாரு. சூரி Aku bela tu pandai ni. Aku bela tu nak pandai je. Kau mat ni mau ni je. Ni அப்படி ஏறிக்க ஒரு 40 நிமிஷமாக ஏறிக்கிறேன். பரவாயில்ல, எங்களோட ஃபர்ஸ்ட் ஜோனி இது. பாப்போம், ட்ரெயினை கொடுத்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. Bagian, bagian. Hai. Sorry. Bagian, bagian. YouTube ke? Bagian. Hai. நல்லா இருக்கிறேன். சரி காய்ஸ், நான் வந்து நேரத்தை கடத்தாமல் இந்த காய்ஸ் இன்னும் ஹாஃப் இருக்கிறேன். அரைவாசி ஏறிட்டோம். இன்னும் ஒரு அரைவாசி தூரம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. ஏழும் என்ன சாமானோட போகிறது தானே, ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இனி ஏறும் காய்ஸ், ஏறும். ஆனால் இந்த சுற்றாடலிக்கு தானே இந்த நேச்சர் ரசித்து கொண்டு ஏறக்கொள்ள அதோடு இந்த கூலான காற்று ஒன்று அடிச்சு, அந்த காற்றோட மாச்சல்ல இந்த மேலே தண்ணி ஆறோ விட்டு வேர்வை. காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து வெறியோனே காய்ஸ். நான் நினச்சிட்டீங்கன்னா ஒரு 50 minutes மாதிரி என்னோட ஜேர்னிக்கிறேன்.
ஓ இப்போ நான் நினச்சிட்டேன் நாங்கள் அருவாசி ஏறியாச்சு. அருவாசியில் முக்கவாசியும் ஏறியாச்சு நாங்கள். இன்னும் கொஞ்சம் தான் ஆகிக்கிறேன். ஒரு 20 minutes மாதிரி ஏறினா டப்புக்கு போயிடும். மஜா தான் சரி மாட்டு பரவாயில்ல. கல்லூன் சட்டி பண்ணி அந்த பையன் விட்ட பையன் கலச்சி ஃபர்ஸ்ட் முறை தானே நான் தண்ணி கேட்ட போது ஃபர்ஸ்ட் கேம்பிங் தானே இதுக்கு வரும். ஆனால் இந்த காற்று இந்த சூழல் செட்டு மாதிரி பார்க்கக்கொள்ளே எவ்வளோ இதமாகிக்கு. இங்கே செட் தான் சரி நான் முன்ன போ. இந்த டைமில் அதாவது இந்த சீசனில் வந்து கேம்பிங் அடிச்சு கூட, அதாவது இந்த இடத்துக்கு கேம்பிங் வர்றது நாரங்கலைக்கு வர்றது கூட. என்ன ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ ஆக்களும் வரக்கூடியா இதாண்டா வழுகுற. ஸோ காய்ஸ் வரண்டா நீங்கள் கேப்ல வாங்க, எனக்கு வழுக்குறேன். இன்னும் கொஞ்சம் தான் ஈகிறேன். ஆனால் சரி மட்டும் அடுத்து அந்த வியூவை பாருங்க எவ்வளோ அழகானது. ஏன்னா இது மாதிரி இடமோடில் வந்து ஒரு மூச்சு நடுக்கோடு எவ்வளோ சுகமாகிக்கிறேன். என்னை மேறிக்கிறேன், என்னை மேறி கொஞ்சம் மேறிக்கிறேன். இப்போ ஒரு நான் வேறு தொடங்கக்கொள்ள 150, இப்போ 235, 1.5 hour வரைக்கும் மேலே ஏறிக்கிறியா. எவ்வளோ அழகான வியூ. ஏறும் நாங்கள் இன்னும். இவ்வளோ அழகான சுற்றுடல, இவ்வளோ அழகான நேச்சர், இவ்வளோ அழகு. ஹாய் காய்ஸ், நான் இப்போ கொஞ்சம் தான் இருக்கிறேன். அங்கே போவேன், அங்கே போவேன். அருவாசி ஏறிட்டேன். இதுதான் அழகிய சூழல். இது நான் போகிறதுக்கு தான் இவ்வளோ மாச்சல் எடுத்தையா, இது ஏறுறதுக்கு அந்த வியூ ரசிக்கிறதுக்கு இவ்வளோ மாச்சல் எடுத்ததுக்கு பரவாயில்லை. எவ்வளோ அழகு, எவ்வளோ அமைதி. இந்த காது சத்தம், இந்த புல்லோட சத்தங்கள் மட்டும்தான் கேட்குறேன். எவ்வளோ அமைதியான சூழல். ஸ்ரீலங்கா எவ்வளோ அழகா. எவ்வளோ அழகான நீளமான வானம், பச்சை பசேல்னு மலைகள் காய்ச்சி தாரு. எவ்வளோ అదే కొచ్చారు లස්සని మీ పరిసరే யாரு ஒன்னே காலுக்கு ஏற தொடங்கினதையா 2:46 இன்னும் கொஞ்சம் தைக்க ஏறும், உச்சிக்கு ஏறும், தொப்புக்கு ஏறும், ஏறும் ஏறும்.
எவ்வளோ நேரம் இருந்தாலும் வழுக்குல, எவ்வளோ நேரம்னாலும் நிற்கல, அவ்வளோ அழகு. எவ்வளோ அழகு, எவ்வளோ தனிமை, எவ்வளோ சுதந்திரம். இந்த மக்களோட சத்தம், மனுஷோட சத்தம், இந்த புகை, அந்த சூழல் மாசடையத்துக்கான ஒன்றுமே இல்லாமல் இந்த பச்சை பசேல்னு கண்ணுக்கு இதமளிக்கிற அழகான நிறங்களை பார்த்து கொண்டு எவ்வளோ அழகு. வாவ், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளாக், ஃபர்ஸ்ட் கேம்பிங். நாங்கள் தனி சூழல் கேம்பிங் எல்லாம் செய்வோம். இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் අපේ මේක පළවෙනි කැම්පින් එක. ඒ කියන්නේ පළවෙනි බ්ලොග් එක. හරිද? තවත් ඉස්සරහට හොඳ කැම්පින් වල වීඩියෝස් කරමු. මම විදින සතුට සැනසීම ඔයාලට මේ වීඩියෝ එක බලලා හරි විදා ගන්න පුළුවන් අප්පා. කියන වචනයක් නෑ අප්පා. සිරාවටම හිතට මාර සැහැල්ලුවක් තියෙන්නේ මේක බලනකොට. இந்த அழகா, அந்த அழகை செல்றதுக்கு வார்த்தை இல்லை. இந்த விதமான அழகு, இந்த சூழல், இந்த அமைதி, இந்த ப்ரீத் பண்ண போல, சுவாசிக்க போல இந்த காற்று, சுத்தமான கிளியரான காற்று மாதிரி உள்ள வைத்து வெளியே வர. நான் மேலே போ, டைம் லேட் ஆகுற. கோல் அச்சீவ் பண்ணியாச்சு. வந்துட்டோம் கேம்பிங் சைட்டுக்கு, அடி சைடுக்கு வந்துட்டோம். இப்போ கேம்பிங் அடிக்க போகிறோம். இப்போ தான் மனசுக்கு ஒரு நிம்மதி. ஒரு நைட் ஸ்டே பண்ணுறேன், இந்த நைட் ஸ்டே பண்ணுறேன். சரி மட்டும் மாச்சல் தான், ஆனாலும் இது மாச்சல் ரிஸ்க் எடுத்தது வந்து பரவாயில்ல, ஓகே. ஏண்டா இந்த மாதிரி அழகான வியூ ஒன்று பார்க்குறேன்டா, இந்த மாதிரி அழகான வியூ ஒன்று பார்க்குறேன்டா. நான் இவ்வளோ ரிஸ்க் ஒன்று எடுத்ததுக்கு, இவ்வளோ மாச்சல் ஒன்று தின்றதுக்கு, இவ்வளோ கஷ்டம் ஒன்று பட்டதுக்கு பரவாயில்லையா? சரி, நாங்கள் வந்து இப்போ கேம்பிங் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் கேம்பிங் அடித்தாச்சு. ரெண்டு கேம்பிங் அடிச்சிக்கிறேன், போன் ஃபயரும் அடிச்சிக்கிறேன், எல்லாம் செட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இந்த நைட்டுக்கு ஒரு ஆத்தல் ஒண்டிக்கிறேன். இந்த வியூவை பாருங்க காய்ஸ். நான் எடுத்த கேம்பிங் அடித்த இடத்துல கேம்பிங் ரெண்டு அந்த இடத்துல நான் அடிக்க போனேன் காய். ஆனால் அந்த இடத்துல வந்து வானம் எடுத்தேன். அந்த இடத்த கொஞ்சம் கேஸாமல் சரி வானம் எடுத்தேன்னா சரி. அப்போ இந்த இடத்த நான் யூஸ் பண்ணோம். ஆழம் ஒரு இடம் வண்டிக்கிறேன். என்னது சாப்பிட்றேன்னு என்ன டெய்ஸி வந்து சாப்பிட்டு வந்து நூடுல்ஸ் கொத்துமி அந்த பேக்கெட் எடுத்து வந்தேன். இடத்துல வந்து 7 பேருக்குண்டா அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு 2 வீதம் எப்போதுமே 2 வீதம் ஒரு 4 பேக்கெட் செய்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிக்கிறேன், இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறேன். நைட்டுக்கு வந்து சரி மட்டும் கூல, நைட்டுக்கு வர கிளைமேட் கூலும் தான்.
ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் கேம்பிங் அடித்த இடத்துல கீழே இன்னும் இடம் ஒருத்தர் ஆக்கள் வந்து மேலே வந்து ராசன் அந்த டொப்லிக்கு நான் டொப் நாங்கள் போடல டொப்பில் நாங்கள் கேம்பிங் அடிச்சல டொப்லேயும் வந்து ஆக்கள் வந்து இப்போ கண்டா ஒரு 2 வரும்போது வந்தாங்களும் இப்போ வந்து மாஸ்மெலோ செஞ்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி நான் தின்னுட்டு இப்போ நான் வந்து மேகி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிக்கிறேன். பரவாயில்ல நல்ல சட்டம் இல்லை நல்ல அவன் வந்து கொஞ்சம் கூலும் தான். ஆனால் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வாழ்ந்த காய்ஸ் வந்து நீங்கள் என்னது ட்விட்டர் அது இதெல்லாம் எடுத்து வாங்கோ. அதை வந்து எடுத்து வர்றது மிச்சம் பெட்டர். இதில் வேணும் இனி இல்லாமல் கஷ்டம். மழை வந்து இதுலேருந்து கீழே பார்க்க போல் பதுளை சிட்டி தூரத்தில் சொன்னால் அங்கே விளங்குது பதுளை சிட்டி. இன்றைக்கு வந்து மழை பெய்யும் மாதிரி மீண்டிக்கிறேன். ஏன்னா வந்து வானம் வந்து மின்னல் வெட்டிக்கிற சந்திரனும் மறைஞ்சி மேகத்துக்கு என்ன மழை பெஞ்சாதான் கேஸ் ஆகுற. மழை பெஞ்சா வந்து என்னோட ரெயின் கோட் வந்து கேம்ப்டு அது வந்து இப்போ ஓட்ட ப்ரூஃப் இல்லை ஓட்ட ரெசிடென்ட் எப்படி மழை பெய்யாமல் இருந்தால் நல்ல மழை நினச்சி கொள்கிறேன். பரவாயில்ல ரைட். நான் இப்போ வந்து என்னோட அக்கி வேலையை நான் பார்ப்போம் என்னென்னு சொல்லி. ஆனால் நைட்டுக்கான 6 கூழ் ஒண்டிக்கணும் மேலே. ஆனால் வெள்ளையாக கூட அந்த கூழும் ஈக்கிறேன். வெள்ளையாக தான் அந்த சன்ரைஸ் நல்லா ஈக்கிறேன். ரைட் நான் பார்ப்போம். அது என்ன பையன் நைட்டு கொத்துமி தூங்குறாங்க. கொத்துமி எத்தனை 14 பேக்கெட்டு சரி 16 பேக்கெட். டைமும் சரி இனி இப்போ தான் நெட்டார ஹிந்தி ஓரம் இந்த டைம் தான் இப்போ எப்படியும் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி போகிறதுல ஒன்று வேணுமா 2 முறை தண்ணி பொங்க வைக்கும். லேட் இல்லை இப்போ லேட் இல்லையா லேட் வச்சுட்டு வந்து நான் கேட்டேன் என்ன மிஸ் ஓடா கேளு இதுதான் வந்து எங்களோட நாங்கள் கெஸ்ட் ஒன்று எடுத்து இப்போ இதில் அவங்களே செஞ்சு கொள்ளுமா நான் நினச்சிட்டேன். சொன்ன இதுதான் வந்து பதுளை சிட்டியே கவர் ஆகுற அங்கே அது நைட்டுக்கு நல்லா வியூ ஒண்டிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வியூ ஒண்டிக்கிறேன். கண்ணுக்கு விளங்குற வியூ ஒண்டிக்கு ஆனால் கேமராக்கு விளங்குற வியூ ஒண்டி இல்லை. ஃபஸ்ட் தான் விளங்குற வியூ உண்டு. இதுதான் என்னோட கேம்பிங் சைட். அங்கே நான் சொன்ன அந்த இடத்துல தான் வந்து இதுதான் டொப் இருக்காங்களே அதுதான் டொப் விளங்குறல கேமரா இல்லைண்டா. அவங்களும் இப்போ ஆக்கள் வந்து டொப்புக்கும் சரி. நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களோட கொத்துமியை மேக் பண்ணிவிட்டு என்னோட டைம் லேட் ஆகி கொண்டு வார எப்படியும் ரைட்டா சரியா. கரண்டி கொண்டு வா. அடே இன்சார்ட் கரண்டி கொண்டு வா. கரண்டி கொண்டு வா. இன்னும் 2 பேக்கெட் உள்ளுக்கு எப்படி 2 பேக்கெட் எடுத்துன்னு வரேன். புடி சுருக்கா அடே 2 பேக்கெட் டீக்கிறா இத புடி அந்த 2 பேக்கெட் தான் உள்ளுக்கு. மார்னிங் गाइस ஏத்தே இருக்கீல அதே என்னமோ லேட் ஆயினா गाइस 5:42 சன்ரைசிங் ஆகுது. அழகா இருக்கிறது சன்ரைசிங்.
மார்னிங் டைம் இது பாருங்க எவ்வளோ அழகானது, இவ்வளோ அழகாக காய்ச்சிக்கா பட்டை கூதல் எவ்வளோ அழகாக இருக்கு. இது பாருங்க சன்ரைசிங் ஆகி கொண்டிருக்கிற மிஸ்டால ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ட்ரோ பண்ணோம் அது அந்த இதால் கலரால வளைஞ்சிரும் அது இவ்வளோ அழகாகி. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அந்த சன்னம் வந்து கொண்டு இந்த பூதல் அந்த மிஸ்டெல்லாம் வந்து கரைஞ்சி கொண்டு போகும். அந்த ஃபீலிங் வண்டி பூதல் வந்து குறைஞ்சி கொண்டு போகிற மாதிரி அந்த வெயில் அந்த சூரியனை வெளியே வரப்போல அவ்வளோ அழகான தருணம் இது, அவ்வளோ அழகான காட்சி. நீ வந்ததுக்கு சூழல் சரி மட்டும் மாசம் அடைஞ்சிக்கிறேன். நாங்கள் வந்தப்போ இன்னும் மாசம் அடைஞ்சி. ஸோ அதை வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன மனம் மட்டும் நாங்கள் போட்டதெல்லாம் வந்து நாங்கள் போட்டது பொடித்தீன் வந்து சூழலோட சேர்றதால சரி மட்டும் மாசம் அடையிற எங்களுக்கு ஏழுமானது மட்டும் நாங்கள் சுத்தம் செஞ்சுட்டு போகிறோம். நாங்கள் போட்ட சார்ந்தது நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் செய்ய வேணும் எங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த அழகான சூழல் மேலே யாருக்கும் அக்கறை இது ஒன்று இல்லை. இந்த இது எங்கிட்ட சூழல் நான் தனி மனுஷன் நான் மாறினா தான் நான் வந்து இதை பாதுகாக்கணும். ஒருத்தரும் நாங்கள் போட்டு இவங்க போட்டுன்னு சொல்லியிருந்தா ஒரு நேரம் அது மாற போகிறது இல்லை. உள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் போடு. என்ன வந்து தனி மனுஷனா மாறலாட்டி இந்த சூழல் எப்படி மாசடைஞ்சிடு. இப்படி ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு போட்டு போனால் கடைசிக்கு வந்து சூழல் மாசடைஞ்சு தானே. காய்ஸ் சூழல் மாசடைஞ்சு தான் கடைசி வரைக்கும். இந்த அழகான சூழலை பாதுகாக்கிறேன்டா எங்களுக்கு மட்டும்தான் இது கடமைக்கு. அடுத்த காலன்னு சொல்லி எல்லா காய்ஸ் நாங்கள் வந்து ஒரு 2-3 பேக்கெட்டை எடுத்து போனாலும் எனக்கு குறைஞ்சி போகல. எனக்கு ஏழுமான மட்டும் நான் வந்து சூழலை பாதுகாக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டொஃபி பேக் இருந்தாலும் நான் போடுறதுக்கு யோசிக்கும். அது 7 மணி நான் பேக்கில் போட்டுன்னு போகிறேன். யாரும் அப்படி தான் யாரும் அப்படி ஈக்குவன்.
இடத்துலேருந்து விட பெற போகிறோம். நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் போக போகிறோம். இந்த அழகிய இடத்துலேருந்து இந்த பிளேஸ்லேருந்து நாங்கள் போக போகிறோம். எல்லாம் கேம்பிங் டென்ட்லாம் கழட்டியாச்சு. எனக்கு டைமும் இல்லை. 8:15 பஸ் இருக்கிறது. இப்போதே வந்து 7:28 இறங்குறதுக்கு எப்படி ஒரு அவர்கிட்ட சரி வேணும். ஸோ நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் விடை பெற போகிறோம். சரி, விட ஸ்லிப் ஆகாமல் இறங்க. இவ்வளோ அழகாக இடமையா. காய்ஸ், இப்போ வந்து எங்களோட ட்ரிப்பு எங்களோட கேம்பிங்கை வந்து எண்ட் பண்ண கட்டம். சரியா காய்ஸ், இப்போ வந்து என்னோடய பஸ்ஸுக்கு நான் ஏற போகிறோம். சரியா, இப்போ பத்துல்லுக்கு போயிட்டு பத்துல்லேருந்து 6 மணிக்கு தான் ட்ரெயின் நிற்கிறேன். அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து கொழும்பு நோக்கி அப்படின்னா கொல்காவுக்கு நாங்கள் போகிறோம். ஓகேயா, சரி காய்ஸ், அப்படின்னா என்னோட கேம்பிங் வந்து இதோட முடிஞ்சு காய்ஸ். அப்படின்னா நாங்கள் வந்து இன்னும் ஒரு கேம்பிங் வீடியோவில் நாங்கள் சந்திக்கோம். இதுதான் பஸ் 144 கீழங்களுக்கு பஸ். நீங்கள் வாரம்னா நாரங்களுக்கு வாரண்டா நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிக்கிறேன். யார் அம்பது வேணும் இப்படி வந்து உங்களுக்கு டென்ட் வசதி எல்லா வசதியும் எடுத்துக்கொள்வேன்டா அந்த கான்டாக்ட் நம்பர் நான் போட டிஸ்கிரிப்ஷனில். அது சாப்பாடு உங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு வசதி எடுக்கிறேன்னா அது எனக்கு எல்லாமே நான் போட்டு எல்லா வசதியும் மீக்கிறவங்களுக்கு வந்தால் எனக்கு நாரங்கள் கேம்பிங் போட நாரங்களை கேம்பிங்கு கீழே அப்படின்டா அந்த மலைக்கு கீழே மொண்டனுக்கு கீழே அந்த வசதியெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ நீங்கள் வரண்டா எல்லாம் எடுத்துக்கொள்ளும். சரி, அப்படின்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் நாங்கள் ஏற போகிறோம். இதோட என்னோடய வீடியோ எண்டுக்கு வரேன். இன்னமும் நாங்கள் கேம்பிங் வீடியோவில் சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் நாங்கள் வீடியோவில் சந்திக்கிறோம். நல்ல கேம்பிங் நல்லா இப்படி நல்லா என்ஜாய் ஆகினேன்.
சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.